பூ அநேகர் செடி வளர்த்திருப்பீங்க. அந்த பூ மொட்டு விடுவதை மொட்டு அதை பார்ப்பதை விட அது மலர்ந்து வருவது பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். அப்படிதானே? அப்படிதானே? அது ஒரு அழகு, அது ஒரு சந்தோஷம். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தின் மாதமாக வைப்பார் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறேன். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, 3 விஷயத்தை கர்த்தர் சொல்றார். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். இந்த பனி என்பது என்ன தன்மை உடையது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாதுகாக்கிற தன்மை பனிக்கு இருக்கு. ஆமென். பாதுகாக்கிற தன்மை பனி பெய்துல அந்த பனிக்கு பாதுகாக்கிற தன்மை இருக்குது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படி. யாத்திராகமம் 16:14. பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ அதானதத்தின் மீதெங்கும் உதிர்ச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி கொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே வந்தபோது தேவன் அவங்க சாப்பிடுறதுக்கு ஒரு பொடித்தனையாக சின்னதா கொத்தமல்லி அளவு, கொத்தமல்லி தான் அந்த கூட சொல்ற அளவு, அந்த இது இருக்குதுல்ல, எப்படி சொல்றது, நம்ம மிளகா தனியா, நம்ம தனியானும், ஆனா உண்மையான பேர் கொத்தமல்லி. அந்த மாதிரி உரிச்சியா மன்னா அப்படின்னு ஒன்றை என்ன செய்தாரு, ஆண்டவர் கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவங்க கானானுக்கு போற வரைக்கும் இதை சாப்பிட்டாங்க. ஆனா இந்த மன்னாவை ஆண்டவர் அப்படியே பொழிந்தது அல்ல, அது மேல பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர். மன்னாவை பொழிந்துட்ட பின்பு அது மேல ஆண்டவர் பனி என்ன செய்யறாரு, அந்த மன்னாவை மேல பனியை கவர் பண்றாரு. இவங்க என்ன பண்ணுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்க காலையில எழுந்து வருவாங்க, வந்து பார்த்தா அந்த மன்னா இருக்கும், நிறைய இருக்கும். அந்த மன்னாவை அவங்க என்ன செய்வாங்கன்னா, எடுக்கும் போது அந்த பனி அப்பதான் விலகும். அது வரைக்கும் அந்த மன்னாவை அந்த பனி என்ன செய்து பாதுகாக்கு. பாஸ்டர் மகன்கிட்ட சொல்றாங்க, ஃப்ரிட்ஜ் மாதிரி. ஃப்ரிட்ஜ் மாதிரி என்னது, 10 நாள் வாங்கி வச்சு கடாம, அது உங்களுடைய தந்திரம், அது உங்களுடைய பயங்கரமான கண்டுபிடிப்பு. அது எப்படிதான் தெரியல, 10 நாள் குழந்தையும் பத்திரமா சேஃப்டி பண்ணுவீங்க. பண்ணி என்ன பண்ணுவீங்க, 11ஆம் நாள் ஊத்துவீங்க. சோத்திரான ஆண்டவரா, அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா மண்ணு ஏதோ அந்த பனி மேல அந்த மண்டா மேல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்க அதை பாதுகாப்பா சாப்பிடணும்னு சொல்லி அவ்வளோ அழகா ஃப்ரெஷ்ஷா அந்த பனியை அந்த மண்ணா மேல அழகா போட்டு வைப்பேன். எவ்வளோ அக்கறை உள்ள தேவன் பார்த்தீங்களா, கைவத்துவமா. ஜனங்க ஓடி வந்து என்ன செய்வாங்கன்னா, அதை எடுக்கும் போது அந்த பனி நீங்கும், அந்த தண்ணி அப்படியே போயிடுச்சுன்னா அந்த மண்ணை அப்படியே அழகா ஃப்ரெஷ்ஷா கிடக்கு. அதை எடுத்து தான் என்ன பண்ணுவாங்க, இடிச்சு அதை சாப்பிடுவோம். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுதான், இந்த நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் பனி போல உனக்கு நான் இருப்பேன் அப்படின்ற. அப்படி என்ன அர்த்தம், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின் தெய்வமாக கர்த்தர் இருப்பார். நல்ல கரங்களை கட்டி விசுவாசத்தோடு கர்த்தருக்கு சொல்றோம். பயப்படாதீங்க. நிறைய பேர் உள்ளத்துல, என் கணவன் வெளியே போறாரு எப்படி வருவார், என் பிள்ளைங்க வெளியே போகுதுங்க எப்படி வருவாங்க, நான் வெளியே போறேன் எப்படி வருவேன், ஒரு சில பயங்கள், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ பயம். ஆனால் கர்த்தர் இந்த மாதத்துல நான் சொல்ற விசுவாசத்தோட சொல்றேன், எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது, பனி போல கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். கவலைப்பட, பனி போல கர்த்தர் உன்னை அப்படியே சூழ்ந்து கொள்வார்.
ஊழியத்தில் நிறைய முறை நான் பார்த்துருக்கிறேங்க. எத்தனையோ விதமான இடத்துல பார்த்துருக்கிறேன். ஆண்டவருடைய இந்த பாதுகாப்பை நான் பார்த்துருக்கிறேன். டூ வீலர்லாம் போகும்போது எத்தனையோ முறை சாத்தானை அட்டாக் பண்ணியிருக்கிறோம். காரில் போகும்போது எத்தனையோ முறை அட்டாக் பண்ணியிருக்கிறோம். நார்மலாகவே ஜாப் பண்ணும்போது எத்தனையோ முறை அட்டாக் பண்ணியிருக்கிறான். அவன் ஒன்றுன்னு தெரியுமா, பனி போல கர்த்தர் என்னை பாதுகாக்கிறது நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறேன். சேஃப்டி, பாதுகாப்பு. இந்த மாதத்தில் ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். நீங்க பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. எனக்கு என்னமோ ஆகிடுமோ, ஏதாயிடுமோ, இந்த மாதம் எப்படியோ அப்படிதானே யோசிச்சு நீங்க வந்துடுங்க. ஆனால் ஆண்டு சொல்றேன், ஏன் பயப்படுற? எதுக்குமா பயப்படுற? எதுக்குப்பா பயப்படுற? பனி போல நான் உன் மேல பாதுகாப்பு தேவனாக உன்னோட கூட நான் இருப்பேன். யோசுவாக்கு கர்த்தர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை யோசுவா, உன்னை கை விடுவதும் இல்லை. ஆமென். பனி போல கர்த்தர் கூடவே இருக்கு, நம்மை பாதுகாக்கிற அற்புதமான தெய்வம். இரண்டாவது கர்த்தர் சொல்றாரு, நான் பனி போல இஸ்ரவேலுக்கு இருப்பேன். இரண்டாவது, அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவான். அல்லேலூயா. அவன் லீலி புஷ்பத்தை போல அவன் என்ன செய்வான்? மலருவான் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இந்த லீலி புஷ்பத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா, அது ஒரு விசேஷமான ஒரு ஃப்ளவர். இந்த லீலி புஷ்பம் என்னது? ஒரு விசேஷமான ஒரு பூ. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுது. இந்த பூ பார்த்தீங்கன்னா இதனுடைய தன்மை என்னன்னா, முள்ளுகளுக்குள்ள அந்த பூ இருக்கும். ஒரு வசனத்தை படிக்கலாமா? உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னத பாட்டு 2:2. சீக்கிரம். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். அப்படிங்க, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு குமாரத்திகளுக்குள்ளே பிரியமானவளுமாய் இருக்கிறாள். எப்படி முள்ளுக்குள்ள அந்த புஷ்பம், லீலி புஷ்பம் ஸ்பெஷலா பாதுகாக்கப்பட்டு சேஃப்டியா ஸ்பெஷலா இருக்கிறதாலதான் அதுக்கு நிறைய பாதுகாப்பு. அப்ப ஆண்டு சொல்றாரு, நீ எனக்கு எப்படி இருக்கிற அதே போல குமாரத்திகளுக்குள்ளே விசேஷமானவளா அவ இருக்கிறா. அநேக குமாரத்திற்குள்ள எனக்கு விசேஷம். இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி வந்திருக்கிற கர்த்தர் பிள்ளைகளை எவ்வளவு பேர் சர்ச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை வராங்க, எவ்வளவு விசுவாசிகள் சபையில் இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய விசுவாசம் என்ன, இந்த 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வரீங்கல்ல, நான் சொல்றேன், நீங்க கர்த்தர் பார்வையில அநேக குமாரத்திகள் இருக்கிறாங்க. அநேக குமாரத்திகளிலும் நீ எனக்கு விசேஷமானவள். அல்லேலூயா. அப்போ நிறைய பேர் சபையிலே வந்தாலும், ஆனால் என் சமூகம் என்று சொல்லி இந்த முதல் நாளிலே வந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ லீலி புஷ்பத்தை போல என் பார்வையிலே விசேஷமானவளாக இருக்கிற. விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போமா? ஆமாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்தில் இருக்கிறவங்க விசேஷமானவர்கள். கர்த்தர் சமூகத்தை வாஞ்சிக்கிறவர்கள் விசேஷமானவர்கள். கர்த்தருடைய சமூகத்தை விரும்புகிறவர்கள் விசேஷமானவர்கள். ஆண்டவருடைய பார்வையில, மனிதர்களுடைய பார்வையில நீங்க ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியலாம், சரிங்களா? மனிதனுடைய பார்வையில நீங்க எப்படியோ தெரியலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற உங்களை கர்த்தர் தன் பார்வையில எப்படி பார்க்கிறாருன்னா, விசேஷமானவனா விசேஷமானவளா உங்களை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் விசேஷமா பார்க்கும்போது உங்களை யாரெல்லாம் அற்பமா பார்த்தாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாடிலாம் கர்த்தர் உங்களை மேன்மையான ஒரு லீலி புஷ்பத்தை போல வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கண்டிப்பா கண்டிப்பா ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். லீலி புஷ்பத்தை போல உன்னை விசேஷமானவனாய் கர்த்தர் வைப்பார். உனக்கு ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் இருக்கலாம். நான் சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறேன். எனக்குன்னு சொல்லிக்கொள்ள யாருமே இல்லை. எனக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கையே எனக்கு ஒரு சோர்வாக தான் இருக்குது. ஆனால் நான் கர்த்தர் சமூகத்தில் தான் உட்கார்றேன். கர்த்தருடைய வேதம் தான் என்னுடைய மன மகிழ்ச்சியாக இருக்கு. கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நீங்கள் உட்காருங்களே, கர்த்தருடைய பார்வையில லீலி புஷ்பத்தை போல நீங்க விசேஷமான ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஆளாகிய உன்னை தேவன் யாரெல்லாம் உன்னை அற்பமாய் பார்த்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீ அற்பமான ஒரு பூ அல்ல, லீலி புஷ்பத்தை போல ஒரு பூ என்று ஆண்டவர் உன்னை கட்டாயமாக அப்படி வைப்பார். அந்த சமூகத்தையே வாஞ்சிச்சிருங்க. கர்த்தர் சமூகத்திலேயே நீங்க இருங்க. நிச்சயமா சொல்றேன், அன்று உங்களை நடத்துவார். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் என் குடும்பத்தில் இருந்து ஏற்றுக்கொண்டு வந்த போது என்னுடைய மாமா சொன்னார், நீ ஆண்டவர்கிட்ட இயேசுன்னு சொல்லிட்டு போறதால நீ பிச்சை தான் எடுக்க போறேன்னு. உனக்கு என்ன உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு ஏது கிடைக்கும் உனக்கு அப்படின்னு தான் சொன்னார். ஆனா இன்னைக்கு அவங்க பார்வையிலலாம் லீலி புஷ்பத்தை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த சமூகத்திலேயே நான் எங்க ஒப்பு கொடுத்தேன். நிச்சயம் ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்கிறார். உங்களையும் கர்த்தர் கட்டாயம் வைப்பார். இந்த மாதம் முழுவதும் நிறைய நேரம் ஆண்டுகிட்ட தீர்மானம் பண்ணிக்க, ஆண்டவரே இந்த சமூகத்துல நான் இருக்க ஆசைப்படுறேன். இந்த மாதமெல்லாம் நிறைய நேரம் உங்க பாதத்துல நான் உட்கார எனக்கு கிருபைத்தான் ஆண்டவரே. ஆண்டவரே நான் லீலி புஷ்பமா நான் மாறணும்னா உங்க பாதத்துல நான் உட்காரணும், உங்க வேதத்தை எடுத்து நான் உட்காரணும், அதை வாசிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கர்த்தர் சமூகத்தை இந்த மாதத்துல நல்லா ஒப்பு கொடுங்க. பிரதர் சிஸ்டர், யாரெல்லாம் அற்பமா பார்த்தாங்களோ அவங்க கண்களுக்கு முன்னாடியெல்லாம் கர்த்தர் லீலி புஷ்பமாக வைப்பார். எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது காரியம் வாசிங்க, யோவேல் ஓசியா 14:5. ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொண்டு ஓசியா 14:5 நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் அவன் இருப்பான், மலருவான், லிபனோனை போல வேரூன்றி நிற்பான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? உனக்கு நான் பனி போல இருப்பேன், பாதுகாப்பான தேவனாய் உனக்கு இருப்பேன். ரெண்டாவது ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன? நீ மலருவாய் எல்லாருக்கும் முன்னாடி. ஆமென். நீ மலர்ச்சியாக காணப்படுவாய். என் சமூகத்திலேயே நீ இருக்கும்போது உன்னை மலர்ந்தவளாய் தான் உன்னை அநேகருக்கு முன்னாடி நான் வைப்பேன். மூணாவது ஆண்டவர் சொல்றாரு, நீ வேரூன்றி நிற்பாய், நீ கீழே விழுந்து போக மாட்டாய், நீ வேரூன்றி நிற்பாய் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. லிபனோனை போல் என்ன செய்வியாம்? வேரூன்றி நிற்பாய். யோவேல் 14:5 படிங்க. யோவேல் 14:5. யோவேலா? யோவேல் 14 வரலையா? லிபனோன் கவனிங்க, ஒரு உறுதியான மரம். அந்த இடத்துல ரெஃபரன்ஸ் கொஞ்சம். இந்த லிபனோன் என்றது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான மரம். இந்த மரம் நீங்க பார்த்தீங்கன்னா நல்ல உயரமா இருக்கும், நல்ல உயரமா இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் சாச்சிட முடியாது. லிபனோனினுடைய மரத்தை யாரும் சாச்சிட முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா வேறு பற்றி இருக்கும், வேறு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் லிபனோன். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? மூணாவது, அந்த லிபனோன் மரத்தை போல என்ன செய்வேன்? வேறு பற்றி ஸ்ட்ராங்கா இருப்பேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மத்திய சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. மத்திய சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம், அதுல ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை இருக்குதுல்ல, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து
அந்த வீட்டின் மேல் அது மோதின போது அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரமாய் இருக்கிறது. கரங்களை கட்டி கர்த்தரை துதிப்போமா? லெபனோன் எப்படி ஏற்பட்டு இருக்கிறதோ அதே போல ஆண்டவர் உன் வாழ்க்கையில உன்னை நிலைநிற்க செய்வார். கீழே விழுந்து விடுவாய் அப்படின்னு நிறைய பேர் சிந்திக்கலாம் உன் லைஃபை பத்தி. ஆமென். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ விட மாட்டேன். லெபனோனை போல உன்னை என்ன செய்வேன், நான் வேர் பற்றி உன்னை நிற்க வைப்பேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஆமென். அப்படி நீங்க நிக்கலனா ஒரே ஒரு கண்டிஷனை சொல்லிடுறேன், கவனிங்க. 24 வசனம், மத்தேயு 7:24. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். கவனிங்க, லெபனோனை போல ஸ்ட்ராங்கா கன்மலையின் மேல் கட்டப்பட்டதான மனிதனாய் மனுஷியாய் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையில நீங்க நிலைச்சு நிற்கணும். கவனிங்க, வாழ்க்கை என்பது பல புயல்கள் வீசதான் செய்யும். நம்ம என்ன நினைச்சிடறோம், புயலே என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க. இந்த டிசம்பர் மாதத்துல வானிலை ஆராய்ச்சியாளர்கள் நிறைய சொல்ற காரியம்னா, எந்த வருஷமும் காணாத மழை என்ன செய்வோமா இந்த டிசம்பர்ல பார்க்க போறோன்றாங்க. சென்னையே என்ன செய்ய போதான், பயந்துராதீங்க. அவங்கெல்லாம் ஆராய்ச்சி அப்படிதான் சொல்லி இருப்பாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் சூழ்நிலையெல்லாம் மாத்திடுவார். ஆமென். அவரு எப்படி சொல்றது, எந்த ஒரு காரியத்தை பாதகமா சொன்னாலும் நீங்க டக்குன்னு பயந்துடக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? டாக்டர் சொல்லுவான், போய் பார்த்த உடனே இது ஒரு மாதிரி இருக்குது, இதை டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு. நமக்கு உடனே என்னதான், நமக்கு உடனே சின்ன வந்துடும், பெட்டியெல்லாம் கொண்டு வந்துட்டு நம்மளை படுக்க வச்சு பாஸ்டரு புழுதியா சொல்ற மாதிரிலாம் சிந்தனை வரும். நிறைய பேர் சிரிக்கிறீங்க, கண்டிப்பா எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். ஆனா அந்த மாதிரி புயல் காற்று சம்பவம் வார்த்தைகள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வரும்போது நீங்க அங்கதான் நீங்க யாருன்றதை காட்டணும், அங்கதான் யாருன்றதை காட்டணும். அப்பதான் என்னது, காற்று வீசதான் செய்யும். அன்று சொல்றாருல, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அப்படிதான் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் என்னதான் செய்யும் சொல்லுங்க. வரக்கூடாது ஆண்டவரே அப்படி சொல்லாதீங்க, வரணும்னு விரும்பாதீங்க. அது புயல் வரட்டும். ஆனா என்ன புயல் அடிச்சாலும் நீங்க கன்மலையாகிய கிறிஸ்துவின் வார்த்தையின் மீது கட்டப்பட்டு இருந்தால் அது உங்களை என்ன செய்யாது, அது உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. அடிச்சிட்டு அது பாட்டு போயிடும். நீ ஸ்ட்ராங்க கன்மலை மேல் வார்த்தையின் மேல் இயேசுவின் வார்த்தையில் கட்டப்படும் போது ஒண்ணுமே செய்ய முடியாது. லெபனோன் மரம் என்னதான் புயல் அடிச்சாலும் சரி, என்னதான் காத்து இருந்தாலும் சரி, அவ்வளவு சுலபத்தை அது கீழே தள்ள முடியாது. ஏன்னா வேறு பற்றி அது ஸ்ட்ராங்கா நிற்கும். அது அதே போலதான் கர்த்தர் நாள சொல்றார், புயல்கள் அடிக்குதா, காற்று வீசுதா, பலமா வீசுது பாஸ்டர், வீசுதா. ஆனா கர்த்தர் சொல்ற காரியம் என்ன, நீ பயப்படாத, நீ வேரூன்றி நிற்ப. ஆமென். லெபனோனை போல வேர் பற்றி நீ நிற்ப. நான் நிக்கிறதுக்கு என்ன பலன் உனக்குன்னா என் வார்த்தை தான். கிறிஸ்துவாகிய தேவன் என் வார்த்தையின் மேல் நீ கட்டப்படும். நீங்க உலகத்தார் சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க கூடாது. ஆமென். உலகத்தார் அதைரியப்படுத்துற வார்த்தைகளை அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. மனிதர்கள் உங்களெல்லாம் ரொம்ப இன்னும் பயமுத்துற மாதிரி வார்த்தைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எந்த வார்த்தையில நீங்க நிக்கணும், கர்த்தருடைய ஜீவ வார்த்தையில நிக்கணும். இயேசு சொல்ற வார்த்தை தான் நடக்கும். ஆமென். அதனால இந்த வார்த்தையில நீங்க படிக்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுப்பார். மகனே இந்த வார்த்தை தான் உனக்கு, மகளே இந்த வார்த்தை தான் உனக்கு. ஆனா வெளியே சொல்ற ஆளுங்க வேற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க.
நீங்க அதெல்லாம் நினைச்சீங்கன்னா பயந்துருவீங்க. உங்களுடைய வேர் என்ன ஆயிடும்? ஆட்டை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஆமென். உங்க வீடு என்ன ஆயிடும்? மணல் அச்சோடம் அப்படி விழுந்துரும். இல்ல இல்ல, அந்த வார்த்தையில ரிஜெக்ட் பண்றேன். என் கர்த்தர் வார்த்தையை மட்டும்தான் நான் நம்புறேன் அப்படின்னு கர்த்தர் வார்த்தையே நீங்க அறிக்கை செய்யுங்க. லோயா, எனக்கு தெரிஞ்சு ஒரு முறை பைபிள் காலேஜில் ஒரு குறிப்பிட்ட அவரும் பாஸ்டர் படிக்க வந்தவர் தான், ரொம்ப சோர்வான வார்த்தை சொல்லிட்டார். செம்ம சோர்வம் உண்டாக்குற வார்த்தையை சொல்லிட்டார் எனக்கு. ஐயோ, என்னால் தாங்கவே முடியலங்க, தாங்கவே முடியல. அந்த வார்த்தையை கேட்டு எப்படிதான் எனக்கு முடியல. நேராக தேவ சமூகத்தில் போய் உட்காந்து ஆண்டவர் சொன்னார், ஏன் நீ கவலைப்படுற? ஏன் இந்த வார்த்தையால் நீ சோர்ந்து போற? என் வார்த்தை இப்படியா சொல்லுது உன் லைஃப்பை குறிச்சு? அப்படியே போட்டி போட்டாங்க ஆண்டவர். நீ யார் தெரியுமா? இந்த உலகத்துக்கு வெளிச்சம். நீ யார் தெரியுமா? மலையின் மேல் உள்ள ஒரு பட்டணம் நீ அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன போது உண்மையா சொல்றேன், அவர் சொன்ன வார்த்தைகளை இயேசு நாமத்தில் நான் அப்புறப்படுத்துகிறேன் சொல்லிட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் அறிக்கையிட ஆரம்பிச்சேன். என் வாயில் அறிக்கையிட ஆரம்பிச்சேன். நான் உலகத்துக்கு வெளிச்சம், நான் மலையின் மேல் ஒரு பட்டணம். ஆமென். நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு எதிர்கால வாழ்க்கை உண்டு இருக்குது அப்படின்னு அறிக்கை செய்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த குறிப்பிட்ட பாஸ்டரை நான் பார்த்தேன். ஒரு நாள் நாங்கள் சர்ச்சுக்கு வந்திருந்தார். பார்த்தா எல்லாம் சுற்றி பார்க்கும்போது அவரு அதை மறந்துட்டுருக்கலாம். ஆனால் எனக்கு நல்லா அவர் சொன்னார். ஆமென். ஆனாலும் அதை நம்ம மனசில் வைக்கக்கூடாது, சரியா? அப்போ அவங்க முன்னாடி கர்த்தர் நல்லா நம்ம என்ன வச்சிருக்கிறேன். அவங்க சொன்னதை நம்ம காதில் கேட்டுருந்தோம்னா நான் என்ன ஆகிட்டு இருப்பேன், அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிட்டு இருப்பேன். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டு நடந்ததால கர்த்தர் மேன்மையான சொல்லுங்க, புரியுதா? அதனால மனிதர்கள் உங்களை சில வார்த்தைகளை சொல்லி பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். நீங்க பயப்படக்கூடாது. மனிதர்கள் சில வார்த்தைகளால் உங்களை சோர்வாக்கி கொண்டு இருக்கலாம். நீங்களா என்ன உருப்பட போறியா? நீங்களா மேலே வரப்போற? நீங்களா என்ன ஒன்றும் கிடையாது அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நீங்க அதை நம்பி நீங்க என்ன பண்ணிடக்கூடாது. அப்படியே நம்பிட்டீங்கன்னா உங்க விசுவாசம் அந்த வார்த்தையின் மேலதான் இருக்கும். ஆனா அதை நீங்க நம்ப கூடாது. கர்த்தர் என்ன சொல்றாரு, இயேசு என்ன சொல்லி இருக்கிறார், உங்களை குறித்து பைபிள்ல என்ன சொல்லி இருக்குது, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து அந்த விசுவாச வார்த்தையை நீங்கள் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். வாயினால் விசுவாசத்தோடு நம்பிக்கையை அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யும் போது அந்த வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில பலிக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அதனால அந்த மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா வேர் பற்றி நீங்க நிற்பீங்க. மற்ற வார்த்தையெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்கன்னா என்னதான் வேர் பிடிக்காது, மரம் சாஞ்சிடும், மண்ணில் கட்டப்பட்ட வீடா மாறிடும், போய் லட்சினா ஒரு நிமிஷத்துல போயிடும். அதனால நமக்கு அதெல்லாம் வேண்டாம். கிறிஸ்துவின் வார்த்தையில நிற்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அதற்கு மகிமை. அதனால கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் யோசியா 14:5 நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லெபனோனை போல வேரூன்றி இருப்பான். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென். Thank you Jesus. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்பொன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்பொன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே.
சோர்ந்து போகாதே. ஆமென். சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. எல்லாருமே கரங்களை உயர்த்தி ஆமென். இந்த நன்மையான 10ஆம் மாதத்திலே மனிதர்கள் வார்த்தையால் சோர்ந்து போய் நீ வந்திருக்கலாம். பல சூழ்நிலைகள் சோர்வை நமக்கு உண்டாக்கி இருக்கலாம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நான் இஸ்ரவேலே உனக்கு பனி போல இருப்பேன். இஸ்ரவேலே லீலி புஷ்பத்தை போல உன் வாழ்க்கை மலரும். கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேலே லிபனோனை போல வேரூன்றி நீ நிற்பாய். தேவன் உனக்கு இந்த வாக்கு தருகிறார். மகனே மகளே, விசுவாசியுங்கள். மற்ற காரியங்கள் எல்லாம் தூக்கி அப்படி போடுங்க, அப்பால போடுங்க. இந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சூழ்நிலைகள் நடுவுல இந்த வார்த்தையை சொல்லுங்க. புயல் காற்று நடுவுல இந்த வார்த்தையை சொல்லுங்க. பெருமழை நடுவுல இந்த வார்த்தையை சொல்லுங்க. டாக்டர்ஸ்களினுடைய ரிசல்ட்ல நடுவுல இந்த வார்த்தையை சொல்லுங்க. நிச்சயம் சொல்றேங்க, மிராக்கலான காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். மிராக்கல், ஹalleluya, அற்புதம், எல்லா விதத்திலும் கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய போறார். சந்தோஷமா போங்க, இங்க மனமகிழ்ச்சியோட போங்க, களி கூர்ந்து போங்க, கொண்டாடிட்டு போங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். மகா பரிசுத்த தகப்பனே, இந்த அற்புதமான இந்த 10ஆம் மாதத்துல ஓசியா 14:5 நாங்கள் வாசித்தது போல கர்த்தர் கொடுத்த வாக்கு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லெபனோனை போல வேர்பற்றி நிற்பான் என்ற வாக்கு கர்த்தத்துக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த வாக்கு தத்துவம் அப்படியே நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறேன்னு சொல்றீங்க? விசுவாசிக்கிறோம்பா, விசுவாசிக்கிறோம்பா, விசுவாசிக்கிறோம்பா. இது அப்படியே நீர் எங்க வாழ்க்கையில நடக்க செய்ய போவதற்காக நன்றி. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. ஒருத்தரும் துக்கமா போக கூடாதுப்பா, எல்லாரும் மகிழ்ச்சியோட இருக்கணும். எங்க சபைக்கு வருகிற எல்லா குடும்பத்திலும் அந்த மகிழ்ச்சியை நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதித்து அனுப்பும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நெஞ்சில வச்சுங்க, வலதுகையை தலைமையில் வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷ சமாதான சுகமும் பாதுகாப்பும் இயேசு ராஜா வருகிற வரை நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you sisters, God bless you brothers. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நல்ல வார்த்தை செல்லுங்கள். ஆமென். புது மாத வார்த்தைகளை சொல்லி நல்ல வாழ்த்துங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.